பிரதீப்னால வந்த பிரச்சனையில ராகவன் சீக்கிரமே தன் கடமையை முடிச்சிட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரணும்னு பாக்குறாரு. அது எனக்கு புரியுதுமா. ஆனா இப்போ அதை விட பிரியாவோட நிலைமை தான் முக்கியம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இன்ஃபேக்ட் இப்போ உங்ககிட்ட இத பத்தி பேச வந்தேன்னு வீட்ல தெரிஞ்சா இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும். இத பத்தி பேசுறதுக்காக உன்னை வர சொல்ல ஸ்னேகா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னேன். இத்தனை வருஷமா நான் தள்ளி போட்ட கடமை ஒண்ணு இருக்குமா? என்ன பில்டப்லாம் பெருசா இருக்கு? இப்படி வாமா. இந்த கோவில் சந்நிதியில வச்சு இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேம்மா, வாங்கிக்கம்மா. என்னது இது? இது சொல்லுங்க சார். உங்க அம்மா உனக்கு எழுதின கடிதம்மா. ஆமா ஸ்னேகா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தன்னோட முடிவு இப்படிதான் ஆகும்னு கஸ்தூரி முதலே உணர்ந்துட்டாளோ என்னவோ. உனக்கு அப்போ 2-3 வயசு தான் இருக்கும். திடீர்னு உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னா. நானும் போனேன். அவ மனசுல என்ன நினைச்சாலோ தெரியலம்மா. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னோட வாழ்க்கையில, கருணாகர வாழ்க்கையில என்ன நடக்கும்னு அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னு அவளை பார்த்ததும் எனக்கு புரிஞ்சுது. கண் கலங்கி இந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்தாமா. இது இது எங்க அம்மா எனக்காக எழுதின லெட்டரா? இது அவங்க கையெழுத்தா? ஆமா ஸ்னேகா. ஒருவேளை இந்த உலகத்துல நான் இல்லாம போயிட்டேன், என் பொண்ணு கூட நான் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமே போயிடும். நானும் அவளும் அவ்வளவு துரதிருஷ்டசாலிகளா இருக்கக்கூடாது. இந்த கடிதத்தை எப்படியாவது என் பொண்ணுகிட்ட சேர்த்துருங்க அண்ணான்னு அழுதுகிட்டே என்கிட்ட கொடுத்தாமா. இந்த பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாமா. அதை நான் இப்போ உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இது உங்க அம்மா உனக்காக எழுதின கடிதம். இது உன் சொத்து. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க எனக்காக. எங்க அம்மா எனக்கு எதுவும் செய்யல, அவங்க முகத்தை கூட பார்க்கலன்னு நான் பல நாள் அழுதுருக்கேன். எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. என் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மறக்க முடியாத பரிசுனா இதுதான். நான் கூட இந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கலாமா? இதை ஒரு முறை சாமி சந்நிதியில வச்சு எடுத்து படி. இந்த கடிதத்துல உங்க அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ இதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அதை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். உங்க அம்மாவுடைய ஆன்மா, மூச்சு, அவ ஆசை, அவ உயிர் எல்லாமே இந்த கடிதத்தில் இருக்கு. இத படி. கஸ்தூரியுடைய பாசத்தை நீ உணர்வ. இதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல ஸ்னேகா. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வச்சிட்டோங்கிற திருப்தியோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். நான் வர ஸ்னேகா. நல்லா இருமா. அம்மா, அம்மா. என்னங்க இங்கேயே உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போது என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? வீடு வரைக்கும் வருவேன், உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அதுவும் பிரியா வீடு வரைக்கும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதால தான் வந்தேன். இல்லைனா இந்த தசை பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன். என்னங்க நீங்க
வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலன்னா தப்பாயிடுங்க. நான் மட்டும் தனியா போய் என்னங்க பேசுறது? உன் வீடு உன் அப்பா அம்மா, நீ பேசிட்டு சீக்கிரம் வா. நான் உள்ள வந்தேன்னா தேவையில்லாத பழைய கதையை தான் பேசுவாங்க. ஓ ஓ. அம்மா, அம்மா. மீனா, வா வா. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? தனியாவா வந்த? அவரும் வந்திருக்காரு, வெளியே இருக்காரு. ஏன்னு என்ன கேட்டா? அவரை வெளியே நிக்க வச்சது நீங்க தானே? வெளியே நிக்காம என்ன பண்ணுவாரு? அவரு பண்ணது தப்புன்னு அவருக்கே தெரியும்ல. இங்க வந்தா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, ஏதாவது போய் சொல்லி மாட்டிப்பாரு, அப்புறம் அசிங்கப்படணும், அவமானப்படணும். குத்தம் உள்ள நெஞ்சு, அதான் பயந்துகிட்டு வெளியில உட்காந்துருக்காங்க. இத பாருங்க, இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் வேற மாதிரி பேச வேண்டி வரும். பேச என்னன்னு தான் கேட்போம். மீனா, உமா சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? அடிப்படை தப்பே உன் பேர்ல தான். உனக்கும் துவாரகேஷுக்கும் கதிர் சம்பந்தமா ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியாதே. அந்த பிரச்சனையை இங்க கொண்டு வந்ததே நீதான். ஆனா எதையும் சொல்லாம நீயும் உன் புருஷனும் மறைக்கிறீங்க. என்னன்னு கேட்டோம், அதனாலதான் சண்டையே வந்தது. இன்னி தேதி வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி நீ இன்னும் ஒரு மூச்சு கூட விடல. அப்புறம் மாமன் மச்சான் இது விஷயமா அடிச்சுக்கிட்டு அது அவங்க 2 பேர் தொழிலையுமே பாதிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. கைகலப்பு பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு யாருமா காரணம்? யாருமா அதை தவிர்த்து இருக்கணும்? நீதானே. வளர விட்டு வேடிக்கை பார்த்தது நீதானே. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் சில ரகசியங்கள், சில பிரவேசிகள் இருக்கு. இந்த வீட்ல இல்லையா? பிரியா யாருன்னு யாருக்குமே தெரியாதா? அத நீங்க ரகசியமா வச்சுக்கல. நான் போய் ஊரெல்லாம் தம்பிட்டு அடிக்கட்டுமா? அது உங்களுக்கு பரவாயில்லையா? ஏமா, என்ன நீ எதையோட ஒப்பிட்டு பேசுறமா? கோபம் வருது இல்ல? அப்படிதான்பா இதுவும். ஏண்டி இப்போ இத சொல்லத்தான் இங்க வந்தியா? இத பாருங்க, நான் பேச வந்த விஷயமே வேற. ஆனா உள்ள வந்த உடனே தேவையில்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு ஒரே மாப்பிள்ளன்னு மரியாதையா கொடுக்க மாட்டீங்க. அவர் வருத்தப்பட்டு வெளியே நிக்கிறாரு. சரி, வந்த விஷயத்த முதல்ல சொல்லு. இப்ப எதுக்குப்பா திடீர்னு பிரியா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு எதுக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? உங்களை யார் கேட்டாங்க இப்போ? என்னம்மா கேள்வி இது? பொண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை இந்த விஷயத்துக்கு நாங்க கூப்பிடவே இல்லையே. அதான் ஏன் என்ன கூப்பிடல? நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே. எனக்கும் என் தங்கச்சி மேல அக்கறை, உரிமை எல்லாமே இருக்கும்ல. ஏன் நான் கேட்க கூடாதா? நான் கேப்பேன்பா. ஏன் என் தங்கச்சிக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்னு நான் கேட்பேன். நீ எப்ப கேட்டிருக்கணும் தெரியுமா? நாங்க ஐஜி பள்ளிக்கு பொண்ணு கொடுக்க பேசினவே அப்ப நீ கேட்டிருக்கணும். திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வந்துட்டு இப்ப கேட்கற. ஆச்சரியமா இருக்கு. மயக்கம் தான் மாமா. இந்த ஸ்னேகா அடிக்கடி இவ வீட்டுக்கு போறால, இவள மந்திரிச்சு விட்டுருக்கா. அதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. ஆமா, ஸ்னேகா எனக்கு மந்திரிச்சு விட்டுருக்கா. நீங்க இவங்க 2 பேருக்கும் மந்திரிச்சு விட்டுருக்கீங்க. சுய சிந்தனையோட இல்லாம நீங்க போடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. வீணா, வாய் அடக்கி பேசு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி? யார் இங்க சுயசிந்தனை இல்லாம ஆடிட்டு இருக்காங்க? அவ பேசுவா அத்த. ஏன்னா அவளா பேசல, யாரோ சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க. இத பாருங்க, யாரும் சொல்லி கொடுத்து நான் பேசல, நானா தான் கேக்குறேன். அப்படி தெரியலையுமா? முந்த நாள் தான் வந்து பிரியாவை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் நீயே வந்து தையா தக்கான்னு கொதிக்கிற. அப்படின்னா நீ கொதிக்கிற அளவுக்கு உன்னை சூடேற்றி விட்டது யாரு? இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த கொலகார பாவிக்கு, ஐஜிக்கு, உன் வீட்டுக்கு உடனே தகவல் சொல்றது யாரு? அந்த கேவலமான வேலையை பார்க்கறது யாரு? யாருன்னு எங்களுக்கு இன்னும் புரியலம்மா. அது ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? ஸ்னேகான்னு சொல்லுங்களேன். புரியறவங்களுக்கு புரிஞ்சா சரி, ஆனா சிலதுகளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கப்பா. பிரியா மேல எனக்கும் அக்கறை இருக்கு. பிரியா என்கிட்ட வந்து இந்த கல்யாணமே வேண்டான்னு அழுதுட்டு இருந்தா. இதுல நீங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? நியாயத்தை நான் கேக்குறது தப்பா? இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பிரியா ஒரு பிரச்சனையா இல்ல பணம் தான் பிரச்சனையா? நான் கேக்குறதுல இருக்கிற நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்களே. யார் சொன்னதுன்னு தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியாவோட பிரச்சனைகளை புரிஞ்சிருந்தும் நீ அப்படி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குமா?
அவளுக்கு நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? நாங்களும் அவள் கல்யாணத்தை பற்றி யோசித்தோம். அவள் ஒருத்தனோட பழகி அந்த ஈசிஆர் பங்களா வரைக்கும் போனதுக்கப்புறம் ஒரு பொறுப்புள்ள அப்பனா நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதோ அந்த பையன் திரும்பி வந்துட்டான், அதனால நாமெல்லாம் பொழைச்சோம். இல்லனா பிரியா அந்த கொலைப்பழியோட நின்னுந்திருப்பால. அதானே, பிரியா அவனை அடிச்சு கொன்னுட்டான்னு வைங்களேன், அப்ப பிரியாவோட கதி? அதுக்கப்புறம் அவ இங்க வந்து ராத்திரி எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி ஓடி கத்தி கதறி அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மாமா பட்ட பாடு, வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு அத்தைப்பட்ட அவஸ்தை ஒன்னாவது உனக்கு தெரியுமா? என்னமோ பெருசா பேச வந்துட்ட, நியாயம் அது இதுன்னு. பிரியாவுக்கு கல்யாணம் பண்ற விஷயத்தை இந்த வீட்டில் யாருமா முதல்ல ஆரம்பிச்சது? யார் தெரியல? ஸ்னேகா. அப்போ அவ சொன்னா பிரியா பண்ணிப்பா, நான் சொன்னா பண்ணிக்க மாட்டாளா? அப்பா, அவ பிரதீப காதலிச்சா, அதே பையன் மாப்பிள்ளன்னதும் ஒத்துக்கிட்டா. அந்த காதல்லாம் நாரி போச்சு. ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான். நீ எப்படி பண்ணுவேன்னு கேட்குற, சம்மந்தப்பட்டவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றுட்டு நாங்கள் நாக்கு தள்ளி சாகிறோம். பிரியாவுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு எங்கள் உசுரை வாங்காது. உன் வீட்டு பிரச்சனையை நீ போய் பாரு, எங்கள் கடமையை எங்களை செய்ய விடு. அப்பா, பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்க கடமையை முடிக்கணும்னு சொல்றது நினைக்கிறது எல்லாமே சரிதான்ப்பா. ஆனா கல்யாணம் உங்களுக்கு இல்ல, வேற குடும்பத்துல போய் வாழ போறது பிரியாப்பா. அவ சொல்றத கொஞ்சமாச்சும் கேட்கணும்ப்பா. அவ சந்தோஷத்துக்கு தானே நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆமா, ஆனா அவ சந்தோஷமாவே இல்லப்பா. இருக்க மாட்டா, போதுமா? அப்புறம் எதுக்குப்பா இவ்வளவு மெனக்கிடுறீங்க? இத ஆரம்பிச்சு வச்சு எத்தனை பொய் சொல்ல முடியும்னு யோசிங்கப்பா. பிரதீப் விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்ல முடியுமா? அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இப்பதான் ஆபரேஷன் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? மாட்டேன். அப்புறம் ஏன்பா உங்க பொண்ணு சந்தோஷத்துக்காக செய்யறேன்னு பொய்ய சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்தி, பிரியாவையும் ஏமாத்தி, சம்பந்தப்பட்ட இந்த குடும்பத்தையும் ஏமாத்தி, சம்பந்தமே இல்லாத அந்த குடும்பத்தையும் ஏமாத்துறீங்களப்பா. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அவ உங்க பொண்ணு இல்ல. மீனா, அவளோட அப்பா அவளோட வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. நீங்க இத மறைச்சாலும் மறைக்கலனாலும் அதுதான் உண்மை. மீனா, அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். மீனா, சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன், ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. அவளோட அப்பா திவாகர் பிரியாவுக்கு அவரை மீறி ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க, முடிஞ்சதா? அது மாதிரி இந்த கல்யாண விஷயமும் அவரை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அனாவசியமா அடுத்தவங்க சொத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. மீனா, நீங்க கத்தினாலும் கூச்சல் போட்டாலும் மிரட்டினாலும் என்ன திட்டினாலும் இதுதான்ப்பா உண்மை. ஆச்சரியமா இருக்கு. இது நீயா பேசல மீனா, உனக்கு இவ்வளவு பேசவும் தெரியாது. உன்னை இப்படிலாம் பேச சொல்லி தூண்டி விட்டு அமைச்சிருக்காங்க. வந்துட்டேன். மாப்பிள்ள, உள்ள வாங்க. இருக்கட்டும், மீனாவை சீக்கிரம் அனுப்புங்க, கிளம்பணும். ராஜீவ் என்ன பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அக்கம் பக்கம்லாம் தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க ப்ளீஸ், வாங்க. அதனால நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு பார்த்து பிரியா கல்யாண ஏற்பாட்டை உடனே நிறுத்துங்கப்பா. வணக்கம் மாமா. என்ன மீனா, பேச வேண்டியது பேசி முடிச்சிட்டியா? நான் வரேம்மா, வரேன்ப்பா. நான் மறுபடியும் இங்க வந்து இதே மாதிரி பேசுற நிலைமை வராதுன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். மாப்பிள்ளை, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்கள் பர்சனல் விருப்ப வெறுப்புகளை வேலை செய்கிற இடத்துல காட்டாதீங்க. அது வீட்டு விஷயத்தில் மட்டும் இல்லை, பொதுவாக உங்களையும் வளர விடாமல் பண்ணிடும். ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு ராஜீவுக்கு லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அவன் ரொம்ப நில குலைஞ்சி போயிருக்கான். ஒரு நாள் அடிதடி சண்டையோடு வரான், ஒரு நாள் குடிச்சிட்டு வரான். இதெல்லாம் சரியில்லை மாப்பிள்ள. ஆஃபீஸ் விஷயத்தையும் பர்சனல் விஷயத்தையும் முடிச்சு போகிறது தப்பு. தயவு செஞ்சு அதை முதல்ல நிறுத்துங்க. அப்புறம் அவங்க பொண்டாட்டியோட அண்ணன், அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்கள் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் மாமா. உங்கள் பொசிஷனில் தான் நானும் இருக்கேன்.
நீங்கள் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆனவர். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யாராவது தப்பான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து லோனு கேட்டால் உறவுக்காரங்களாக இருந்தாலும் அப்ரூவ் பண்ணிடுவோமா? இல்லை உங்கள் தொழிலுக்கும் மனசாட்சிக்கும் துரோகம் பண்ணாமல் நியாயப்படி அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? என்ன மாமா மௌனமாக இருக்கீங்க? உங்களுக்கே உங்கள் பையன் பண்ணது தப்புன்னு தெரியுதுல்ல. லோன் கொடுக்க தானே பேங்க்கில் என்ன வேலைக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லோன் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு ஒரு டார்கெட்டே வச்சுருக்காங்க. அதுக்காக டாக்குமெண்ட் சரியில்லாதவங்களுக்கு லோனை கொடுத்துட முடியுமா? நாளைக்கு நான் தான் மாமா பேங்க்கில் பதில் சொல்லி ஆகணும். உங்கள் பையன் கம்பெனியில் ஏகப்பட்ட குழப்பம், டாக்குமெண்ட்ஸும் சரியில்லை. அது கேட்டால் அதுக்கான சரியான பதிலும் இல்லை. நான் லோன் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிலேருந்து பணம் திருப்பி வராது. அதுக்கப்புறம் உங்கள் பையனோட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. வாமினா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா எனக்கு எழுதின கடிதம். இதுல என் அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல என்ன இருந்தாலும் அது ஒரு வேத வாக்கா உன்னோட வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் இந்த காரியத்தை முடிப்பேன். அது சத்தியம். என் உயிருக்கும் மேலான என் செல்லக்குட்டிம்மா ஸ்னேகாவுக்கு உங்க அம்மா கஸ்தூரி எழுதுறேம்மா. ஸ்னேகா, என் உயிரே, செல்லமே, கண்ணே, இந்த பேரை மறுபடியும் என்னால் கூப்பிட முடியுமா? அதை சொல்றதுக்கு நான் உயிரோடு இருப்பேனா? அதை கேட்குற சந்தோஷம் உனக்கு கிடைக்குமான்னு தெரியலம்மா. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுறேன். நீ ஒரு பெண் குழந்தையா இருக்கிறதுனால உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். உங்க அப்பா டாக்டர் கருணாகரன் ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன், மெட்ராஸ்லேயே தி பெஸ்ட் சர்ஜன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஹாஸ்பிட்டலில் முத்துலக்ஷ்மின்னு ஒரு டாக்டர் வேலைக்கு சேர்ந்தா. அவளால தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசிடுச்சுமா. அவளோட மனசு, கண்ணு, புத்தி, செயல்பாடு எல்லாமே நம்ம ஆஸ்பத்திரி அபகரிக்கணுன்ற நோக்கத்தோடு இருந்தது. இது போக போக தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது. உங்க அப்பாவை வளைச்ச ஆஸ்பத்திரியை வளைக்கலாம் அப்படிங்கிற கெட்ட நோக்கத்துல முத்துலட்சுமி செயல்பட ஆரம்பிச்சா. அது திவாகர் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி இத்தனை நாளா என்கிட்ட அன்பா இருந்தவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா என் மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. என்னையும் என் நடத்தையும் சந்தேகப்படுறாரு. அதுவும் என் கூட பிறக்காத சகோதரனா பழகுற திவாகரையும் என்னையும் சந்தேகப்படுறாரு. அந்த சந்தேக நெருப்ப ஒவ்வொரு வினாடியும் முத்துலட்சுமி ஊதி விட்டுக்கிட்டே இருக்கா. என்னால அந்த நெருப்பை அணைக்கவே முடியல. உங்க அப்பா இப்ப முழுசா முத்துலட்சுமி பக்கம் சாஞ்சிட்டாரு. அவருக்கு நான் ஒழுக்கமானவனை எப்படி நான் புரிய வைப்பேன்? ஸ்னேகா, கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கை நரகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு உச்சக்கட்ட போர் எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல. ச்சே, வாழ்க்கையை வெறுத்துட்டேன். நீ மட்டும் என் கூட இல்லைன்னா செத்து போறது கூட சந்தோஷம் தான். இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் கூட எனக்கு வந்துருச்சு. அப்பதான் உனக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு தோணுச்சு. கண்ணே ஸ்னேகா, நரகமா மாறி போன என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என் அண்ணன், உன் மாமா ராகவன் மட்டும்தான்மா. இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அண்ணன் ராகவன் குடும்பத்தோட தான் நீ இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா. ஒருவேளை நீ வேற எங்கேயாவது இருந்தா உங்க மாமா ராகவனை தேடி கண்டுபிடிச்சு சேர்ந்துருமா. எங்க அண்ணன் ராகவன் சென்னையில ஏஜிஎஸ் ஆபீஸ்ல அக்கௌண்டன்ட். இதை வச்சு அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நீ கண்டுபிடிக்க முடியும். உன் வாழ்க்கையில இறுதி எல்லை வரைக்கும் அவங்க தான் உனக்கு பாதுகாப்பு. எந்த காரணத்தை கொண்டும் அந்த குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. அம்மா,
நான் உங்களோட போய் சேர்ந்துட்டேம்மா. மாமா பையன் துவாரகேஷ தாம்மா கல்யாணம் பண்ணிருக்கேன். மாமாவை விட்டு பிரிய மாட்டேம்மா. ராகவன் மாமாவும் அவரு குடும்பமும் என்னை வெறுத்தாலும் எதிர்த்தாலும் நான் அவங்கள விட்டு பிரிய மாட்டேன். அவங்க குடும்பத்தோட சுக துக்கத்துல கடைசி வரைக்கும் இணைஞ்சே இருப்பேன். இந்த கடிதத்தை நான் உனக்கு எழுதுறதுக்கு அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு.